ஒரு விசை நான் பிரயாணமாக ஒரு பெரிய ஊழியத்தை முடித்துவிட்டு மிக சோர்வோடு கூட ஒரு நீண்ட பிரயாணத்துக்கு ஆயத்தமாகி நின்று கொண்டிருந்தேன். இப்போ என் மனசுல ஒரு பயங்கரமான ஒரு சோர்வு. இவ்வளோ ஊழியம் பண்ணிருக்கிறோம், நம்ம இந்த எக்கனாமியில போய் இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு போகணுமே, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பொழுது நான் அந்த லைன்ல நின்று ஃப்ளைட்ல ஏற வரும்போது திடீரென்று சொல்லி அந்த கார்டு வாங்கி பார்த்து கொண்டிருந்தவர் என்னை பார்த்து சொன்னார், யூ ஆர் மிஸ்டர் ஆல்வின் தாமஸ் அப்படின்னார். எஸ் அப்படின்னேன். கம் அவுட் ஆஃப் த லைன் அப்படின்னார். பயந்துட்டேன் நான். போச்சு, இன்னைக்கு ஏதோ நம்ம பெட்டியில பேட்டரி கீட்டரி இருக்குது போல இருக்கு, திருப்பி போய் பெட்டியை திறக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஃபாலோ மீ சார் அப்படின்னார். ஸ்ட்ரைட்டா அவர் பின்னாடி நடந்து போனேன். அவர் பிளேனுக்குள்ள என்டர் பண்ணாரு. ஏர் ஹோஸ்டஸை பார்த்து ஏதோ சொன்னாரு. சொல்லிட்டு என்னை கை காமிச்சு பேசினாரு. நான் நினைச்சேன் போச்சு, இவர் ஏதோ போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு, என்னமோ நடக்குது. ஸ்ட்ரைட்டா போனாரு ஃப்ளைட்டுக்குள்ள போய் ரைட் சைட்ல எக்கானமி சீட்லாம் இருக்கும். ஆனா இவர் லெஃப்ட் சைட் திரும்புறாரு. சரி, பைலட்டுக்கிட்டே போய் போட்டு கொடுக்க போறாரு போல இருக்குன்னு நினைச்சு பின்னாடியே போனா அங்க கொண்டு போய் இந்த பிசினஸ் கிளாஸ்ல ஃப்ரண்ட் சீட்ல அவர் காமிச்சு சொல்றார், ப்ளீஸ் சிட் ஹியர் பிரதர் அப்படின்னார். இவ்வளவு நேரம் சார்னு கூப்பிட்டவர் பிரதர்னு கூப்பிடுறார். அவர் சொன்னாரு, ஐ பீன் சோ பிளெஸ்ட் பை யுவர் சாங்ஸ். உங்க பாடல்கள் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நம்ம தேசத்துல இல்ல, வெளி தேசத்துல. அவர் சொல்றாரு, உங்க பாடல்கள் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த டிக்கெட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டு போயிட்டார். நான் அவரை தேடுறதுக்கு பார்க்கிறேன், அவருக்கு நன்றி சொல்ல பார்க்கிறேன். அவர் பேரும் தெரியல, அவர் நம்பரும் தெரியல. அந்த ஏர் ஹோஸ்டஸை கேட்டேன், டு யூ நோ ஹூஸ் தட் பர்சன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஹிம். அவங்க சொல்றாங்க, ஐ டோன்ட் நோ சார் அப்படின்றாங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி, எனக்கு யார் உதவி செய்தது? எனக்கு ஒன்னே ஒன்று புரிந்தது. இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். See, I am sending an angel ahead of you to guard you along the way, to bring you to the place I have prepared. Today I want to prophetically speak to somebody who is getting ready. ஆண்டவர் சொல்றாரு, how am I going to prosper? எனக்கு யார் உதவி செய்வார்? God is going to send angels for you. Angelic help உங்களுக்கு அனுப்ப போகிறார். To reach your destiny. ஆயத்தம் பண்ணி, உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போவதற்கு ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்ப போகிறார். Are you getting ready to launch into a new place, into a new job? God is sending angels. ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்ப போகிறார். எபிரேயர் 1:14 சொல்கிறது, அவர்கள் பணிவிடை ஆவிகள், நமக்காக உதவி செய்யும்படி தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். டுடே angelic help is coming. மூவ் ஆகாத உங்க ஃபைல ஒரு ஏஞ்சல் மூவ் பண்ண போறார். உங்களுக்காக திடீர்னு ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு ஜட்ஜ் வந்து உங்களுடைய கேஸை நியாயமா விசாரித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க போகிறது. ஒரு தேவ தூதனை தேவன் அனுப்ப போகிறார். Don't worry, God is going to prosper your way. உங்களுக்காக God whatever he has prepared, அவர் ஆயத்தம் பண்ணினதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. God bless you today. Get ready for some help from heaven. God bless you. Have a wonderful day. Amen.